Hello all, welcome to Vedu's Mom YouTube channel. In this video, we are going to see the benefits of bedtime story for your kids, why we should prioritize it. Because like now a recent survey la pakumbodhu like around 100 parents, like 25 parents are only making this as a routine, like they have spent time with the children for the bedtime stories, and another 15 parents பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து they might or might not include. For example, like if they have a long tiring day na அந்த bedtime story skip பண்ணிடுறாங்க for the day. Might be like if they are energetic or something, like எல்லாமே குழந்தையும் வந்து cooperative இருந்ததுன்னா அந்த time they opt for the bedtime story, otherwise they skip out. So இது 15% of like 15 parents இருக்காங்க, another 50 parents வந்து எப்படின்னா they have not given a try for it. அவங்க வந்து அவங்களுடைய குழந்தைங்களுக்கு இந்த பெட் டைம் ஸ்டோரியை வந்து இன்கல்டிவேட் பண்ணல. ஸோ இட் இஸ் சம்திங் ரியலி worrying me. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம் why we should do this. So the first point is like it's a good bonding time, like parents working or non-working, it's not going to matter much. Parents வந்து லைக் அவங்களோட ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் இல்லை ஆஃபீஸ் ஒர்க்ஸ் எப்படி இருந்தாலும் அந்த ஹோல் டே வந்து அதுக்காகவே அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மார்னிங் 9 to 5ன்ற மாதிரி எடுத்துக்கணும்னா ஆஃப்டர் தட் லைக் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் வந்து ஆஃப்டர் தட் வென் தே ரிட்டர்ன் பேக் டு தேர் ஹோம் தே ஹாவ் டு டூ தேர் நார்மல் கரிக்குலம், லைக் அவங்களுடைய ஸ்கூலிங் ரிலேட்டட் ஒர்க்ஸை வந்து பேரண்ட்ஸும் குழந்தையும் சேர்ந்து பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது அவுட் சைட் ஆக்டிவிட்டீஸ்க்கு அனுப்புறதோ இந்த மாதிரி ஒர்க் போயிடும். லைக் அரவுண்ட் ஒரு 8 டின்னர் ப்ரிப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் சில்ட்ரன்ஸ் வந்து செட்டில் டவுன் ஃபார் தேர் பெட் டைம் அப்படின்ற மாதிரி போயிடும். பட் இதில் ஒரு ½ லைக் நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது குழந்தைங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் டெவலப் ஆகும். பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு there will be the children's, like childrens are well versed in asking so much of questions. ஸோ அவங்க எதுக்கு, என்ன, ஒய், வாட், ஹவு இந்த மாதிரியெல்லாம் கேட்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் அதுக்கு பொறுமையாக அழகாக ஆன்சர் பண்ண அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஓகே, நம்ம அப்பா, நம்ம அம்மா, நம்மளுடைய காரியம் இவங்க கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எப்படியெல்லாம் அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லும் போது அவங்க எந்தெந்த பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணுறாங்கன்ற ஐடியாவும் பேரண்ட்ஸ்க்கு குழந்தைங்கள பற்றினது கிடைக்கும். ஸோ இட் இஸ் குட் பாண்டிங் டைம். ஸோ இதை கண்டிப்பாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அண்ட் தென் த செகண்ட் பாயிண்ட், இட் இஸ் லைக் இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் சில்ட்ரன்ஸ் ரீடிங் அண்ட் லிசனிங் ஸ்கில்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பெட் டைம் ஸ்டோரி வந்து இட்ஸ் நாட் லைக் ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். குழந்தைங்களுக்கு வந்து லைக் வெதர் லைக் நம்ம தமிழ் their own mother tongue or other generalized இங்கிலீஷ்ல இருந்து புக் படிக்கிறது எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் நம்ம எதுவுமே எதிர்பார்க்க வேணாம். ஈவன் the first day from their womb we can start reading these stories to them. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கிராஜுவலாக லிசனிங் ஸ்கில்ஸ் வரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 minutes அவங்களால பொறுமையாக உட்காந்து லிசன் பண்ண முடிஞ்சுதுன்னா நோ இஷ்யூஸ், லெட் தெம் லிசன் டு தட். ஒரு 5 minutes கழிச்சு அவங்க வந்து கொஞ்சம் ஹைப்பரா லைக் தே ஆர் ட்ரைங் டு மூவ் அவுட் ஃப்ரம் த ஸ்பேஸ்னா ஃபைன், லெட் தெம் அப்படின்னா. அதே மாதிரி லைக் நம்ம ஒன் ஆர் த அதர் டே அப்படியே போக போக the 5 minutes of listening will be getting developed to 8, 9, 10. ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு லிசன் பண்ணுற எபிலிட்டி அவங்க டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரீடிங் ஸ்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அம்மா படிக்கிறாங்க நம்மளுக்கு வெரி குட். ஒன்லி பார்த்தீங்கன்னா அந்த புக் அவங்க கண் எதிர்க்கப்படலாம், இல்லை வேறு ஏதாவது புக் படலாம். ஓகே, லெட் அஸ் புல் இட் அப்படின்னு எடுத்து அவங்களே பிகினர்ஸாக இருந்தால் குழந்தைங்க கொஞ்சம் தப்பாக தான் படிப்பாங்க. நோ இஷ்யூஸ், இட்ஸ் கோயிங் டு பி ஆல் ரைட். ஸோ அவங்க ஒரு ட்ரை கொடுப்பாங்க. தட் இஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஸோ ரீடிங் அண்ட் லிஸ்னிங் ஸ்கில் கிராஜுவலாக கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இம்ப்ரூவைஸ் ஆகும். அண்ட் த தேர்ட் பாயிண்ட் இட்ஸ் லைக் இட்ஸ் டெவலப் கிரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷன். வாவ். ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய பெட் டைம் ஸ்டோரிஸில் பார்த்தீங்கன்னா வி கேன் கெட் டு நோ அபவுட் த மாரல் அண்ட் ஃபேண்டசிஸ் நிறைய இருக்கும் கண்டிப்பாக. ஸோ குழந்தைங்களுக்கு ஓகே ஒரு சின்ன லயனை வச்சு தான் ஒரு ஸ்டோரிஸ் இருக்கும். அந்த லயன் என்னென்னலாம் பண்ண மாதிரி இருக்கு, இப்படியெல்லாம் பண்ணுது, இப்படிலாம் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இப்படிலாம் அது சொல்யூஷனை கண்டுபிடிச்சிதுன்னு சொல்லும் போது தே ஓன் திங்க் ஓகே நம்மளுக்கு இப்படி மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம எப்படி பண்ண போகிறோம், அந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவிட்டி அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அண்ட் இமேஜினேஷன். ஸோ இந்த ரெண்டும் பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான
like a skill. So அவங்களுக்கு வந்து ஒரு டாபிக் வந்து அவங்களுக்கு ongoing ஸ்கூல்ல கொடுக்கும்போது they can pull more points and give more points to the presentation. So அது ரொம்ப இம்பார்ட்டன்டான one of the skill. And it create conversation. So like as I said before, குழந்தைங்க are more expertise in asking questions. So why, when, how, இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வரும். ஸோ வந்து நம்ம அவங்களோட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண அவங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இட் எக்ஸ்பேண்ட்ஸ் யுவர் சைல்ட்ஸ் vocabulary. யா அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு ஸ்டோரியில படிக்கிற வேர்டிங்ஸ் வந்து அடுத்த ஸ்டோரியில இருக்காது. ஸோ டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் தே வில் பி கெட்டிங் யூஸ் டு. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய வேர்ட்ஸோட மீனிங்ஸ் கிடைக்கும். இந்த வேர்டுக்கு இன்னொன்று ஒரு ஆல்டர்னேட் வேர்டு என்னன்ற மாதிரி அவங்களோட ஒகாபுலரியை ஓவராலாக அவங்க வந்து டெவலப் பண்ணிக்கலாம் இந்த பர்டிகுலர் லாங்குவேஜ். இது வந்து இங்கிலீஷில் தான் நடக்கும், இல்லை தமிழில் தான் நடக்கும், தெலுங்குல தான் நடக்கும், அப்படிலாம் இல்லை. இட் இஸ் irrespective ஆஃப் த லாங்குவேஜ் விச் தே ஆர் லேர்னிங். ஸோ இது வந்து காமன் ஃபார் ஆல் த லாங்குவேஜஸ். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒகாபுலரி குழந்தைங்களுக்கு அழகாக இம்ப்ரூவைஸ் ஆகிடும். இட் இம்ப்ரூவ்ஸ் தேர் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். யா சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்செட் ஆயிடுவாங்க. பட் அந்த ஒரு ஸ்டோரியில் அவங்க மைட் பி படிச்சிருக்கலாம். லைக் ஒரு விஷயம் கிடைக்காம இருந்தால் அப்செட் ஆக வேணாம், அதுக்கு கொஞ்சம் இன்புட் நம்ம நார்மலாக கொடுக்குற இன்புட்டோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணோம், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கணுன்ற மாதிரி அவங்க அம்மாவோ அப்பாவோ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஸ்டோரியில் அழகாக சொல்லியிருக்கலாம். அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த குழந்தைக்கு அதோட ரிமெம்பரன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேல் பி பிகமிங் எமோஷ்னல் இன்டெலிஜென்ட் சில்ட்ரன். நம்ம எவ்வளோ அளவுக்கு நம்ம இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம ஐக்யூவை ப்ரிஃபர் பண்ணுவோம், அதே மாதிரி இமோஷனல் இன்டெலிஜென்ஸும் ரொம்ப தேவை சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண. பிகாஸ் இன் திஸ் சொசைட்டி லைக் இன்னும் அவங்க ஹையர் ஏஜஸ்க்கு போகும்போது அவங்க வந்து பல பீப்புளை பார்ப்பாங்க, பல சுச்சுவேஷன்ஸ் தே ஹாவ் டு ஹேண்டில் ஆன் தேர் ஓன். ஸோ இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு பில்ட் ஆகணுன்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதே மாதிரி நம்ம ரீடிங் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இட் என்கரேஜஸ் இண்டிபெண்ட் ரீடிங். ஸோ அவங்க கொஞ்சம் ஒரு 3rd கிளாஸ் 2nd கிளாஸ் அந்த மாதிரி போக போக அவங்களே ஒரு புக் அவங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி லைக் சின்ன சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு லைன்ஸ் படிப்பாங்க. ஸோ ஒரு சைட்ஸ்லேயே ஒரு லைன்ஸ் இருந்தால் தே வில் பி லைக் மோர் பிக்டோரியலாக இருக்கும். ஸோ அவங்க ஒரு சின்ன லைன் படித்து அந்த பிக்டோரியலை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரியாக இருக்கும். அந்த மாதிரி ஆரம்பிச்சு லைக் பேராஸ் அண்ட் பாராஸ் இருக்க ஸ்டோரிஸும் கண்டிப்பாக அவங்க படிப்பாங்க. தென் இட் இம்ப்ரூவ்ஸ் மென்டல் வெல்பீயிங். ஸோ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அண்ட் த லாஸ்ட் பாயிண்ட் ஆல்சோ மோர் ஆர் லெஸ் சேம் டு தான், இட் ஹெல்ப்ஸ் யூ போத் ரிலாக்ஸ். அஃப்கோர்ஸ் லைக் நம்ம மென்டல் வெல்பீயிங் இட்ஸ் ஃபார் போத் த பேரண்ட்ஸ் அண்ட் த கிட்ஸ். ஸோ அந்த அவங்க ஸ்கூலில் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிக்கலாம். பேரண்ட்ஸ் அகேன் நம்ம அவுட் சைட் ஆஃபீஸில் அவுட் சைட் ஒர்க்கில் வீட்டு ஒர்க்ஸில் நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணிக்கலாம். வி வுட் ஹவ் பீன் ஸ்ட்ரெஸ்ட், லிட்டில் டயர்ட் ஆர் சம்திங். பட் நம்ம குழந்தையோட அழகாக பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்களுக்கு ஏதோ இன்ட்ராக்ட் பண்ணும்போது இட் இஸ் ஸோ 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 ரிலாக்ஸிங். ஓகேங்களா? கண்டிப்பாக இதை உணர்ந்தவங்க லைக் அனுபவிச்சவங்க இந்த பாயிண்ட் தே வில் பி அக்ரியிங் ஸோ மச். தே வில் கிவ் 200% ஓட் ஃபார் இட். அஃப்கோர்ஸ் இது வரைக்கும் ஃபீல் பண்ணாதவங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தையோட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணி நல்லா இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூ வில் கெட் தட் ஃபீல். அதுக்கப்புறம் ஒன்ஸ் லைக் அந்த ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 100 பேரண்ட்ஸில் 50 பேரண்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக 100 பேரண்ட்ஸும் ட்ரை பண்ணுவாங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு சொசைட்டியை நம்ம டெவலப் பண்ணுவோம். தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வேஜஸ் மூம் யூடியூப் சேனல். See you in the next video.